வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் நேம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போன வாட்டி நம்ம ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வச்சு எப்படி ஒரு HTML காம்பனண்ட்லேருந்து வேல்யூ எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் நேம்ஸ். இதுதான் ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் நேம்ஸ். ஓகே, இது வழியாக நம்ம வந்து எப்படி வந்து HTML இருக்க வேல்யூஸை ரீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். காம்பனண்ட்டை ரீட் பண்ணுறது பார்ப்போம். இது எதுக்கு பயன்படுதுன்னா கெட் பேராமீட்டர் நேம்ஸ். யூஸிங் கெட் பேராமீட்டர் நேம்ஸ் உங்கள் HTML காம்பனண்ட்டில் இருக்க அந்த காம்பனண்ட் நேமை மட்டும்தான் ரீட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 10 வேல்யூ இருக்குன்னு வச்சுங்களேன். 10 HTML காம்பனண்ட் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 10 HTML காம்பனண்ட்டுடைய நேம் தெரிஞ்சால் தான் அதோட வேல்யூவை நம்மளால் request.getParameter வச்சு நம்மளால் எடுக்க முடியும். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே டெக்ஸ்ட் 1லேருந்து டெக்ஸ்ட் 10 வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்களேன். டெக்ஸ்ட் 1ன்றது நேமு, டெக்ஸ்ட் 10 வரைக்கும் நம்மக்கிட்ட HTML பேஜில் இருக்குதுன்னா அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த கெட் பேராமீட்டர் ஆஃப் டெக்ஸ்ட் 1லேருந்து நம்ம டெக்ஸ்ட் 10 வரைக்கும் நம்ம சொல்லணும். அப்போ தான் வந்து டெக்ஸ்ட் 1லேருந்து டெக்ஸ்ட் 10 வரைக்கும் இருக்க HTML காம்பனண்ட்டில் வேல்யூவை இந்த மெத்தடால் ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி ஒன்றா ரீட் பண்ணுறதுக்கு பதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம HTML-ல இருக்க காம்பனண்ட் நேமெலாம் ரீட் பண்ணி அந்த நேம்லாம் ரீட் பண்ணி அப்புறமா அந்த நேம் வழியாக வந்து எல்லா வேல்யூவும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக முடிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போதைக்கு சிம்பிளாக புரிஞ்சுங்க. யூஸிங் கெட் பேராமீட்டர் நேம்ஸ் we can read all HTML component name from the HTML page. ஒரு HTML பேஜில் ஒரு 10 காம்பனண்ட் இருந்ததுன்னா, HTML காம்பனண்ட் இருந்ததுன்னா அதோடைய நேமெல்லாம் வாங்கிறதுக்கு பயன்படுற ஒரு மெத்தடு தான் கெட் பேராமீட்டர் நேம்ஸ். ஓகேங்களா? இந்த கெட் பேராமீட்டர் நேம்ஸ்ன்றது ரிட்டர்ன்ஸ் எனிமரேஷன் ஆப்ஜெக்ட். எனிமரேஷன்றது இஸ் அ கலெக்ஷன். ஓகேங்களா? கோர் ஜாவா படித்தவங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸ் நீங்கள் கோர் ஜாவெலாம் படிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. தயவு செஞ்சு கோர் ஜாவா நல்லா பாருங்கள். நான் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் போட்டிருக்கேன் வீடியோவில், இந்த சேனலில் போய் பாருங்கள். இப்போ கெட் பேராமீட்டர் நேம்ஸ் ரிட்டர்ன் கலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த ப்ரோக்ராம் பற்றி நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், this get parameter names return collection of HTML component. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே எழுதியிருக்க ப்ரோக்ராமில் HTML ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன HTML ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன் இங்கே. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கீங்க, இன்புட் பாக்ஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இன்புட் ரேடியோன்னு சொல்லிட்டு 2 வச்சுருக்கேன். ஓகேங்களா? 1 2 3, அதுக்கப்புறமா இன்புட் டைப் சப்மிட் சொல்லிவிட்டு மொத்தம் 1 1 2 3 3 காம்பனண்ட் இருக்குது இப்போதைக்கு. எனக்கு 3, அப்புறம் இது ஒன்று 4 டெக்ஸ்ட் 4 காம்பனண்ட் இருக்குது. இப்போது இது என்ன பண்ணோன்னா இந்த எல்லா இன்புட் காம்பனண்ட்லேருந்து டேட்டாவை எடுக்கும், நேமை எடுக்கும். இதுக்கெல்லாம் என்ன நேமுன்ற பார்த்து அந்த நேமை மட்டும் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இன்புட் டைப் டெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கண்டினியூ கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே இன்புட் டைப் ஈக்குவல் ரேடியோ, 2 இன்புட் டைப்பும் ரேடியோ தான். பட் ரெண்டுத்துக்கும் நேம் வந்து ஜெண்டர் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரேடியோ பாக்ஸில் ரேடியோ காம்பனண்ட்டில் ஏதாவது ஒன்று தானே செலக்ட் பண்ணணும். அதனால் ரெண்டுத்துக்கும் ஒரே நேம் தான். ஆனால் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று மேலு ஒன்று ஃபீமேல். ஓகேங்களா? இப்போ நீங்கள் யூசர் வந்து மேல் செலக்ட் பண்ணார்னா ஜெண்டர்லேருந்து மேல் வேல்யூ வரும். யூசர் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணார்னா ஜெண்டர்லேருந்து ஃபீமேல்ன்ற வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ ரேடியோ பட்டனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேம் நேம் தான் வைக்கணும். ஓகேங்களா? சேம் நேம் வச்சுருக்கோம். குரூப் ஆஃப் ரேடியோ பட்டனுக்கு சேம் நேம் தான் வைக்கணும். இப்போ இந்த ரெண்டு ரேடியோ பட்டனும் ஒரே குரூப் ஒரே நேம் இருக்கிறதுனால HTML உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 2 ரேடியோ பட்டனோட நேம் வந்து ஜெண்டர்னால ரெண்டும் ஒரே குரூப்பு. கரெக்டுங்களா? ஒரே குரூப்பு. இப்போ எதை செலக்ட் பண்ணுறோமோ அதோட வேல்யூ மட்டும்தான் வரும். ஓகே, அதுக்கப்புறமா எம்ப்ளாயி நேமில் பார்த்தா இன்புட் டெக்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்கேன். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பாக்ஸ் கண்ட்ரி, இன்னொரு இன்புட் வந்து ரேடியோ, இன்னொரு இன்புட் வந்து
டெக்ஸ்ட் பாக்ஸ் அது நேம் வந்து எம்ப்ளாயி. மொத்தம் 3 காம்பனண்ட்டுக்கு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நேமெல்லாம் நான் ரீட் பண்ணணும், இந்த எல்லா நேமே ரீட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஐ வாண்ட் டு ரீட் ஒன் பை ஒன் வேல்யூ ஆஃப் தட் காம்பனண்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்லி நேம் மட்டும் ரீட் பண்ணுவோம். இப்போ REQ.getParameterNamesன்னு சொல்லிட்டேன். நான் என்ன நடக்கும்னா இந்த getParameterName என்ன பண்ணோம், இந்த HL காம்பனண்ட்டில் எதுக்கெல்லாம் நேம் கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம், இது கொடுத்துருக்கோம். இந்த 3 காம்பனண்ட்டோட நேம் எடுத்து இந்த எனிமரேஷனில் போட்டுரும். இப்போ இந்த எனிமரேஷனில் என்ன இருக்கும், 3 வேல்யூ இருக்கும். என்னென்ன வேல்யூ இருக்கும், கண்ட்ரின்ற வேல்யூ இருக்கும், ஜெண்டர்ன்ற வேல்யூ இருக்கும், அப்புறம் எம்ப்ளாயின்ற வேல்யூ இருக்கும். இந்த 3 வேல்யூவுமே நம்ம HTML காம்பனண்ட்டுடைய நேம் தான். ஓகே, நேம். ஓகே, அந்த 3 இங்கே இருக்கும். இந்த 3 இப்போ இங்கே பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஓகே, while hash more element pwd.println name HTML name component name plus in dot next element. So இங்கே போயிட்டு நான் திருப்பியும் ப்ளஸ் நெக்ஸ்ட் லைன் போதல, அதனால நான் பிஆர் கொடுக்குறேன். ஓகே, இப்போ HTML காம்பனண்ட் நேமெல்லாம் இங்கே வந்துடும். அந்த நேமை ஐட்ரேட் பண்ணுறேன் யூஸிங் while loop. ஐ எம் ஐட்ரேட்டிங் ஒன் பை ஒன். ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் என்ன நடக்கும், ஃபஸ்ட் எலமெண்ட் வரும். ஃபஸ்ட் எலமெண்ட் நேமை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் போகிறேன். திருப்பியும் செகண்ட் எலமெண்ட் வரும். செகண்ட் எலமெண்ட் நேமை பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் லைன் போவோம். திருப்பியும் 3வது எலமெண்ட் வரும். 3வது எலமெண்ட் நேமை பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப் விட்டு வெளியே வந்துடும். ஏன்னா இங்கே வந்து 3 காம்பனண்ட்டுக்கு தான் நான் நேம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதில் வந்து நம்ம ப்ரௌசரில் பிரிண்ட் ஆகிறது வந்து கண்ட்ரின்னு பிரிண்ட் ஆகும், ஜெண்டர்னு பிரிண்ட் ஆகும், அப்புறம் எம்ப்ளாயின்னு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதை இப்போ நான் பில்டு பண்ணி காப்பி பண்ணுறேன். இப்போ இந்த சர்வ்லெட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இது புது சர்வ்லெட் கிடையாது இல்லையா? இது புது சர்வ்லெட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து வி ஹேவ் டு ரிஜிஸ்டர். கிளாஸஸ் ஃபோல்டரில் போய்ட்டு நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த நேமை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். சர்வ்லெட் நேம் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம web.xml போய்ட்டு என்ன பண்ணணும், வி ஹேவ் டு ரிஜிஸ்டர் திஸ் சர்வ்லெட். ஓகேங்களா? இந்த சர்வ்லெட் டேக் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த சர்வ்லெட் நேமை இங்கே கொடுக்குறேன். இதுக்கு நேம் வந்து நேம்ஸ்னே தரேன், நேம்ஸ்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதுக்கு நான் URL சர்வ்லெட் மேப்பிங் பண்ணணும். ஓகேவா? சர்வ்லெட் மேப்பிங் பண்ணணும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த நேம்ஸை இங்கே போட்டுக்கிறேன். அப்புறமா URL பேட்டர்னும் நேம்ஸ் தான். இப்போ இந்த சர்வ்லெட்டை கால் பண்ணோன்னா நம்ம இங்கே நேம்ஸ்னு கொடுக்கணும். கரெக்டாக? ஓகே. அதுக்கப்புறமா இந்த URL அப்படியே காப்பி பண்ணி என்னுடைய இதை HTML பேஜ் இந்த பேஜில் போட்டுக்கிறேன். இங்கே ஆல்ரெடி போட்டு தான் இருக்குது. ஓகே, அங்கே போட்டுக்கிறேன். இப்போ http:/localhost 8080 demo/namesன்னு சொன்னால் இப்போ வந்து சப்மிட் கொடுத்த உடனே இந்த ஃபார்ம் வந்து இந்த சர்வ்லெட்டில் போய் சப்மிட் ஆகும். சப்மிட் ஆகும்போது இந்த ஃபார்முக்குள்ளே நம்ம 3 காம்பனண்ட் வச்சுருக்கோம், கண்ட்ரி, ஜெண்டர் அண்ட் எம்ப்ளாயி. இந்த 3 காம்பனண்ட் நேமை வந்து நம்ம வந்து இங்கே ரீட் பண்ணுறோம் யூஸிங் getParameterNames வழியாக. this getParameterNames take this 3 வேல்யூ கண்ட்ரி, ஜெண்டர், எம்ப்ளாயி எடுத்து இதில் போட்டுரும். இதில் போட்ட பிறகு while loop வச்சு ஒன்று ஐட்ரேட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இது அங்கே போட்டாச்சு. இந்த கிளாஸ் ஃபைலில் கிளாஸஸ் ஃபோல்டரில் போட்டாச்சு. இங்கேயே நம்ம HTML பேஜ் நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த HTML பேஜ் ரன் பண்ணுறேன் இப்போ நான். அதுக்கு முன்னாடி நம்ம சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம web.xml சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குரோம் ஓப்பன் பண்ணுறேன். இந்த HTML பேஜ் எங்கே இருக்குது? எப்போயுமே HTML பேஜை வந்து இந்த நம்ம வெப் அப்ளிகேஷனுடைய ரூட் ஃபோல்டரில் தான் போடணும். நம்ம ரூட் ஃபோல்டர் வந்து டெமோ. ஓகேங்களா? டெமோவில் நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய இதில் போய் http:/localhost 8080/demo கொடுக்குறேன். ஓ, இது இல்லையா? .html. ஓகேவா? இந்த ஃபார்ம் ஒரு டீசெண்டாக ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கு. அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம் வந்து இப்போ நான் வந்து இந்தியான்னு கொடுக்குறேன்.
அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து ஃபஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஐட்டத்துக்கு என்ன கொடுத்துருக்கேன், வேல்யூ மேல் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. செகண்ட் ஐட்டத்துக்கு ஃபீமேல் கொடுத்துருக்கோம். எம்ப்ளாயி நேம் வந்து சுரேஷ்னு தரேன். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ண உடனே சப்மிட் கிளிக் பண்ண உடனே இந்த சர்வ்லெட்டில் போய் விடும். ஓகே, சர்வ்லெட்டில் போய் சப்மிட் ஆகும். சப்மிட் ஆன உடனே திஸ் வில் ரீட் ஆல் த வேல்யூ, பிரிண்ட் ஆல் த HTML காம்பனண்ட் நேம். இந்த நேம்லாம் வந்து ப்ரௌசரில் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்ட்ரி, HTML காம்பனண்ட் நேம் கண்ட்ரி, HTML காம்பனண்ட் நேம் ஜெண்டர், HTML காம்பனண்ட் நேம் எம்ப்ளாயி. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கண்ட்ரி HTML காம்பனண்ட் நேம் மட்டும் ரீட் பண்ணிட்டோம். ஓகே, ரீட் பண்ணியாச்சு. இப்போ ரீட் பண்ண பிறகு இதோடைய வேல்யூஸே நான் எடுக்கணும். ஓகேங்களா. அதே டைம் இதோட வேல்யூஸே எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ இங்கே போய் சின்னதாக மாற்றிக்கிறேன், நேம் கொடுத்துக்கிறேன். நேம் இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கின்னு இந்த இடத்துல எனக்கு வேல்யூ வரணும். ஓகேங்களா. அப்போ இந்த திஸ் நெக்ஸ்ட் எலமெண்ட் கரண்ட் ரிட்டர்ன்ஸ் HTML காம்பனண்ட் நேம். ஓகேங்களா. அப்போது இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், HTML நேம்னே கொடுத்துட்டு இந்த இடத்துல இது போட்டுக்கிறேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன சொல்கிறது, திஸ் வில் ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஆப்ஜெக்ட்ன்றதால நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த லூப்பில் வந்தவொடனே இந்த getParameterName ரிட்டர்ன் ஆல் த காம்பனண்ட் நேம். ஒவ்வொரு காம்பனண்ட்டாக இங்கே எடுக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரின்னு வரும், கண்ட்ரி நேம் இங்கே அசைன் ஆகும். அப்போது இங்கே வந்து கண்ட்ரின்னு ஒரு வேல்யூ இருக்கும் ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ஸ்ட்ரிங் வேல்யூ ஈக்குவல் டு நம்ம நார்மல் ரிக்வெஸ்ட் ஆர் getParameterName கொடுத்துக்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HTML பேஜில் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி இருக்குங்களா, அப்போ இங்கே கண்ட்ரின்னு வரும். கண்ட்ரி இங்கே வந்துடுமா. இப்போ ரிக்வெஸ்ட் getParameter கண்ட்ரியில் என்ன இருக்கோ, கண்ட்ரி இந்த இன்புட் காம்பனண்ட்டில் என்ன வேல்யூ என்டர் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூவை இந்த getParameter ரிட்டர்ன் பண்ணோம். அந்த வேல்யூ இங்கே போகும். அந்த வேல்யூ ஐ வாண்ட் டு பிரிண்ட் ஹியர். வேல்யூ இங்கே நேமை இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. அப்போ ரெண்டாவது வாட்டி இதுக்குள்ளே வரும். இதில் எந்த வேல்யூ நான் செலக்ட் பண்ணியிருக்கணும் அந்த காம்பனண்ட்டை எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் நான் ஃபீமேல் செலக்ட் பண்ணுறேன். அப்போ ஜெண்டரில் வேல்யூ ஃபீமேல்னு இருக்குது. ஓகே. அப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் எலமெண்ட் ஜெண்டர் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ஜெண்டர் இங்கே இதுக்குள்ளே வந்துடும். ஜெண்டரில் ரிக்வெஸ்ட் getParameter ஆஃப் ஜெண்டர்னு இருக்கும். இங்கே நான் ஃபீமேல் செலக்ட் பண்ணியிருந்தேன், ஃபீமேல்ன்ற வேல்யூ இங்கே வரும். அது இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இட்டரேஷனில் என்ன இருக்குது, எம்ப்ளாயி இருக்குது. அப்போ திஸ் வில் ரிட்டர்ன் எம்ப்ளாயி. நவ் ரிக்வெஸ்ட் getParameter ஆஃப் எம்ப்ளாயின்னு இங்கே இருக்கும். அந்த எம்ப்ளாயிக்கான வேல்யூ இங்கே வரும். அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். இங்கே நேம் வந்து எம்ப்ளாயின்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா. ஃபஸ்ட் டைம் கண்ட்ரி பிரிண்ட் ஆகும். அப்புறம் இங்கே இந்தியான்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா. இந்தியான்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் செகண்ட் இட்டரேஷனில் என்ன வரும், ஜெண்டர் பிரிண்ட் ஆகும் நேம் இடத்துல. இங்கே வந்து இன்கேஸ் நான் ஃபீமேல் செலக்ட் பண்ணேன்னா ஃபீமேல் பிரிண்ட் ஆகும். மூணாவது இட்டரேஷனில் எம்ப்ளாயி, இங்கே எம்ப்ளாயின்னு பிரிண்ட் ஆகும். எம்ப்ளாயியில் வேல்யூ என்ன வேல்யூ இங்கே என்டர் பண்ணனோ அது இங்கே பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் நான் வந்து ராஜான்னு என்டர் பண்ணேன்னா இங்கே ராஜான்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். ஓகேங்களா. இப்போ இதை வந்து பில்டு பண்ணுவோம். பில்டு பண்ணி திருப்பியும் காப்பி பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். சர்வரை ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ இதே இடத்துல போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே கண்ட்ரி வந்து ஆஸ்திரேலியா கொடுக்குறேன். ஜெண்டர் மேல் செலக்ட் பண்ணுறேன். எம்ப்ளாயி வந்து குமார்னு கொடுக்குறேன். சப்மிட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் கண்ட்ரி வேல்யூ ஆஸ்திரேலியா, நேம் ஜெண்டர் வேல்யூ மேல், நேம் எம்ப்ளாயி வேல்யூ குமார். ஏன்னா நான் வந்து கண்ட்ரின்ற டெக்ஸ்ட் பாக்ஸ் காம்பவுண்டில் ஆஸ்திரேலியான்ற வேல்யூ என்டர் பண்ணேன். அதனால் அப்படி பிரிண்ட் ஆகுது. ஜெண்டரில் வந்து நான் மேல் செலக்ட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து மேல் பிரிண்ட் ஆச்சு. எம்ப்ளாயி நேம் வந்து குமார் என்டர் பண்ணேன்னா குமார் என்டர் பண்ணேன். அது குமார் என்ற வேல்யூ பிரிண்ட் ஆச்சு. குமார் தானே பண்ணேன்.
குமார். ஓகே, இப்போ திருப்பி நான் இங்கே போய்ட்டு இந்தியான்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டைமில் ஃபீமேல் செலக்ட் பண்ணுறேன். எம்ப்ளாயி நேமில் வந்து நான் வந்து இளங்கோன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜெண்டர் ஃபீமேலு, இளங்கோன்னு பண்ணிட்டே இருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பார்க்குறீங்கன்னா 3 வாட்டி கெட் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இங்கே ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? கெட் பேராமீட்டர் நேம்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு எல்லா காம்பனண்ட் நேமே எடுத்துடுறோம் HTML பேஜிலிருந்து. அதுக்கப்புறமா லூப் வச்சு ஒவ்வொரு நேமையும் ஐட்ரேட் பண்ணி அந்த நேமை வாங்கி அந்த நேமை வந்து கெட் பேராமீட்டருக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். அந்த கெட் பேராமீட்டர் அந்த நேமுக்கான வேல்யூ இங்கே தருது. அந்த வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த வே. இப்போ நீங்கள் வந்து HTML பேஜில் இருக்க எல்லா காம்பனையும் ரீட் பண்ணி அதை வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த வேல்யூவை நீங்கள் மேனிப்புலேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, யூ கேன் யூஸ் திஸ் அப்ரோச். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரியல் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் சினாரியோக்கு ஏற்ற மாதிரி எதை யூஸ் பண்ணலான்றதை நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? கெட் பேராமீட்டர் யூஸ் பண்ணலாமா, கெட் பேராமீட்டர் நேம் யூஸ் பண்ணலாமா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த யுவர் ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட் அண்ட் சினாரியோ. ஓகே, இந்த வீடியோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் தமிழ் இது மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கெட் பேராமீட்டர் வேல்யூஸ் கெட் பேராமீட்டர் வேல்யூஸ் பார்க்க போகிறோம். ஓகே, until then bye bye from சுரேஷ். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கை தமிழில் நான் போட்டுக்கின்னு இருக்கேன். யாரெல்லாம் தமிழில் ஜாவாவை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்க. மிக்க நன்றி.